அந்த நபர் யார்? அந்த தந்தையினுடைய ஃப்ரெண்டா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனா? எவ்வளவு காலம் நீங்கள் இவங்களோட தொடர்பில் இருந்தீங்க? எவ்வளவு காலம் இவங்களோட ஒரு நட்பை பேணி இருந்தீங்க? ஐயா, யாரையும் நம்பாதீங்க. இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. உங்களுடைய குழந்தைகள் விவகாரங்களில் யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய உறவுக்காரனாகவே இருக்கட்டும், நீங்கள் நம்பாதீங்க. யாரையும் நம்பி நம்ம குழந்தைகளை விட்டுட்டு போகிற, யாரையும் நம்பி குழந்தைகளை பேச விடுற காலம் இல்லை இது. சமூகம் திருந்தணும். இது தொடர்பில் குழந்தைகள் பாதுகாப்பு, அதே போன்ற மகளிர் சிறுவர் விவகார அமைச்சு, இதையெல்லாம் சேர்ந்து சட்டங்களை ரொம்ப இறுக்கமாக செய்யணும். சட்டங்களை இறுக்கமாக அமுல்படுத்தணும். தண்டனைகள், இது போன்ற செயல்களில் கீழ்த்தரமாக ஈடுபடுகின்ற நபர்கள் ரொம்ப பொது வெளியிலே தண்டிக்கப்படணும். சட்டம் அதற்காக கொண்டு வரப்படணும். எதையோ பிடிச்சிக்கிட்டு எதையோ கொண்டு வந்து சமூகத்தில் போராடுறீங்க, எதையோ வச்சு சமூகத்தில் நீதி கேட்குறீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வீதிக்கு இறங்குறீங்க, தேவையான விஷயங்களை நீங்க தவற விடுறீங்க. இதையெல்லாம் மாறணும். இலங்கையினுடைய சட்டம், பெண்கள் சிறுவர்கள் தொடர்பான சட்டங்கள் இன்னும் இறுக்கமாக்கப்படணும். சட்டங்களும் தண்டனைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும். அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எனவே இந்த விவகாரத்தை நான் இன்றைக்கு பேச எடுத்த காரணம், நானும் ஒரு தந்தை, எனக்கும் இருக்கிறது பிள்ளைகள். யாரோ எப்படியோ போகட்டும்னு சொல்லி நானும் மற்றவங்க மாதிரி விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் எனக்கும் அவங்களுக்கும் அந்த சரிநிகர் ஆகிடும். எனவே பெற்றோர் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரோட பழகணும், யாரோட போகணும், யாரோட வரணும், எங்க நிற்கிறாங்க, என்ன பண்றாங்கன்றது 24 மணித்தியாலங்களும் நீங்க விழிப்புடன் பார்த்துருங்க, அவதானிச்சிருங்க. தெரிஞ்ச நபரோ தெரியாத நபரோ வீட்டுக்கு வெளியில வச்சு உங்க வேலைகளை முடிங்க, வீட்டுக்கு வெளியில வச்சு பேசுங்க, வீட்டுக்கு வெளியில வச்சு உட்கார வச்சு கதைங்க, பிரச்சனை இல்லை. சொந்தக்காரர்களாக இருந்தாலும் இந்த விடயங்களை நம்பிக்கை வைக்காதீங்க. பாதுகாவலர்களாக அவங்களை நியமிக்காதீங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல ஆகிரும், வேலியே பயிரை மேய்கிறது மாதிரி ஆகிரும். எனவே இது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். எங்களுடைய நாட்டின் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அதற்கான எவ்வளவு சம்பவங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் தெரியுமா? எவ்வளவு சம்பவங்கள் இது போல ஒரு வருஷமும் நம்ம அடிக்கிட்டு போகலாம் தெரியுமா? எத்தனை இடங்கள்ல இது போல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சட்டம் இறுக்கமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சருக்கான ஒரு கோரிக்கை இது. இந்த விடயங்கள் தொடர்பில் சட்டத்தை ரொம்ப இறுக்கமாக்குங்க.